ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இடியாப்பம் எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போங்க. பாருங்கள், பச்சை அரிசியை ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டேங்க. தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், நல்லா நிழல்லையே என்ன பண்ணணுங்க, துணியில் விரித்து போட்டு நம்ம வந்து அதை ஆற வைக்கணும். அதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா தூள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்க, வெறும் இருப்பு சட்டியில் வச்சு நல்லா வறுத்துட்டோன்னு வைங்களேன். நல்லா இந்த மாதிரி தூளாக நமக்கு வந்து இந்த மாவு வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன்னா இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ பாருங்கள், நான் பச்சரிசி மாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோ. இப்போ போட்டுக்கலாம். கொதிக்கணும், நல்லா கொதிக்கணும் தண்ணி. அந்த தண்ணியை வந்து நம்ம எந்த அளவு மாவு போட்டோமோ அந்த அளவுக்கு நம்ம ஊற்றணும். உப்பு வந்து இதிலே போட்டுக்கலாம், நமக்கு தேவையான அளவுக்கு நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ இதில் நம்ம நல்லா அப்படியே ஊற்றி விட்டுடலாம். நல்லா கலக்கி விட்டுட்டோம்னா நல்லா சாஃப்டான மாவு நமக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள், சாஃப்டாக மாவு வந்து நமக்கு நல்லா வந்திருக்கு. பாருங்கள், கரெக்டாக வந்திருக்கு. இப்படி தட்டை வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படி மூடி வச்சிட்டோம்னா நல்லா வெந்த மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த குழாயில் போட்டு நம்ம இடியாப்பம் புழிஞ்சிக்கலாங்க. பாருங்கள், இப்போ வந்து நம்ம மூடி வச்சோம் இல்லைங்களா, தண்ணியை ஊற்றிட்டு இப்போ நல்லா பூத்த மாதிரி இருக்குது பாருங்கள் மாவு. நல்லா இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி உருட்டிக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து குழாயில் போட்டு புழிஞ்சிடலாங்க. நான் இன்றைக்கி ரைஸ் குக்கரில் உங்களுக்கு இடியாப்பம் எப்படி பண்ணலான்றதை நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பாத்திரம் இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து என்ன பண்ணுவோம், 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாங்க. இந்த மாதிரி ஊற்றிட்டு இதை ஆன் பண்ணிடலாம். நல்ல தண்ணி வந்து காஞ்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ வச்சுருவோம். இப்போ நம்ம இடியாப்பம் புழிஞ்சு நம்ம இதில் வச்சுருவோங்க. இடியாப்ப தட்டில் எல்லாம் கொஞ்சமாக நெய் வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். எண்ணெயும் போடலாம். நெய் போட்டால் கூடுதல் டேஸ்ட்டு நல்லா நமக்கு கிடைக்கும். அதனால் கொஞ்சமாக அப்படி தடவரத்துக்கு மட்டும் கொஞ்சமாக இருந்தால் போதும். இந்த இடியாப்ப குழாயில் இது பாருங்கள், இந்த மாதிரி கீழே இந்த இது இருக்கும், தட்டு இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இடியாப்பம் புளியறது. நம்ம ஒரே கையில் புளிஞ்சிடலாம். தட்டு இடியாப்பம் மெல்லிசா சின்ன சின்ன ஓட்டை இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம எடுத்துக்குவோம். இந்த மாவை இந்த குழாய்க்கு தகுந்த அளவுக்கு நம்ம இப்படி உருட்டிக்கலாம். இப்போ இந்த மாவை இதுக்குள்ளே போட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்போ எல்லா மாவுமே நம்ம இதில் போட்டுட்டோம். தட்டு வச்சு மூடி வச்சிடலாம், இல்லைன்னா மாவு காஞ்சி போயிடும். இப்போ பாருங்கள், நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம், ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதும் இல்லைங்க. இப்படி கன் ஷூட் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணோம்னா நமக்கு வந்து இடியாப்பம் சூப்பராக நல்லா வருங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருக்கிறதுக்கு இந்த ஸ்டாண்டில் நம்ம இப்படி வச்சிடலாம். ரொம்ப ஈஸி, இடியாப்பம் செய்கிறது ரொம்ப ஈஸி. அவ்வளோதாங்க. இப்போ இதை இதில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அவ்வளோதாங்க. இதை வந்து இந்த ஸ்டாண்டோடு அப்படியே எடுத்துக்குவோம். இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்க தண்ணி. இப்போ நம்ம இதுக்குள்ளே வச்சு மூடிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதுங்க, சீக்கிரமாக ஆயிரும். இடியாப்பத்துக்கு வந்து நம்ம தேங்காய் பால் மட்டும்தான் வச்சு சாப்பிடுவோம் இல்லைங்களா. நான் இன்னொன்று உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு வெல்லம் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து கொஞ்சமாக அந்த பாதி வெல்லம் நம்ம இடித்து இதில் போட்டுக்கலாங்க. ஏலக்காய் இருக்குது இல்லைங்களா, அதில் 3 ஏலக்காவை அதில் நுணுக்கி போட்டுருவோம். இதை வந்து என்ன பண்ணணுங்க, நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்க வச்சா போதும். இந்த ஏலக்காயும் இதில் போட்டு நம்ம இடித்து போடும்போது நமக்கு வந்து நல்ல டேஸ்ட் ரொம்ப நல்லதாக கிடைக்கும். ஒரு வடிகட்டி எடுத்து நம்ம அதை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஏலக்காய் டேஸ்ட்டோட இந்த வெள்ளைப்பாகு ரெடி ஆகிடுச்சு. இது இடியாப்பத்துக்கு சூப்பராக இருக்கும். எள் இந்த அளவுக்கு எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டு அதை என்ன பண்ணலாங்க, நல்லா அம்மி இருந்ததுன்னா தூள் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இடிக்கிற கல் இருந்ததுன்னா நம்ம தூள் பண்ணி என்ன பண்ணலாங்க, இதில் கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். எள் மணமும் அந்த வெல்லம் ஏலக்காய் மணமும் அவ்வளோ டேஸ்ட்டாக அந்த இடியாப்பம் வந்து அப்படி எப்படி தான் இறங்கணுன்னே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நமக்கு. இதை வந்து இடித்து போடும்போது தான் அதோட ஒரிஜினல் டேஸ்ட்டு, அதோட ஒரிஜினல் மணமும் நல்லாயிருக்கும். இது ஒன்று ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம தேங்காய் பால் எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்ப்போங்க.
பாருங்கள், நான் 1/2 மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். ஒரு 4 ஏலக்காய் போட்டுக்கலாங்க. அதில் மிக்சிலேயே போட்டு பல்ஸில் வச்சு திருவிடுறோம். இப்போ பாருங்கள், இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை இதிலேயே போட்டுடலாம். நம்ம இதுக்கு ஒரு 8 ஸ்பூன் சர்க்கரை போடலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அடிச்சுக்கலாம். உங்களுக்கு கோல்டெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் தேங்காய் பால் சாப்பிட்றது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வெதுன்னு தண்ணி எடுத்து வச்சு கூட நீங்கள் நல்லா ஆற வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் தேங்காய் பால் செஞ்சுக்கலாங்க. இப்போ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இதில் வடிகட்டிடலாம். நம்ம கையிலேயே போட்டு புழிஞ்சோம்னா நல்ல பால் வந்துடும் நமக்கு. இப்போ இதில் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அடிச்சுக்கலாம். பாருங்கள், வார்மில் வந்துருச்சு. குக்கில் போட்டோம், வார்மில் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இடியாப்பம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பாருங்களேன், இந்த மாதிரி சர்க்கரையை கொஞ்சம், இந்த தேங்காயை இப்படி நம்மள துருவி போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு வெரைட்டி சாப்பிட்லாம். போட்டுட்டு கொஞ்சமாக சர்க்கரை கொஞ்சம் தூவி விட்டுக்கணுங்க. தூவி விட்டுட்டு நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒன்று சாப்பிட்லாம். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி இந்த சக்கரை வெள்ளைப்பாகு காய்ச்சணும் இல்லைங்களா, வெள்ளைப்பாகு காய்ச்சினதை இப்படி கொஞ்சம் ஊற்றிட்டு இப்படி சாப்பிடும் போது இந்த எள்ளோட டேஸ்ட்டு இதோட வச்சுட்டு நம்ம சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ஒரு இடியாப்பம் வந்து தேங்காய் பால் போட்டு நம்ம சாப்பிட்லாங்க. தேங்காய் பாலை நல்லா கெட்டியாக நம்ம பிழிஞ்சிக்கிட்டு நம்ம அந்த இடியாப்பத்தை வச்சு நம்ம இப்படி நல்லா ஊற்றி நம்ம சாப்பிட்டோன்னு வைங்களேன், அவ்வளோ சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி இடியாப்பம் அருமையாக மல்லிகைப்பூ மாதிரி ரொம்ப நல்லா கிடைக்குங்க. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.